ஏய் வனஜா, அதான் இந்த ஏரியாவில் வட்டிக்கு விட்டு நல்லா சம்பாதிக்கிறல்ல, அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி என் பிள்ளைக்கு ஒத்த செயினை போட்டு கூட்டிட்டு வந்திருக்க. இதை இப்படியே விடக்கூடாதே. பாப்பா, நம்ம போய் மணி அடிக்கலாமா? வாங்க 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 வாங்க. இது பிடிங்களேன். மணி அடிக்கலாமா? போதுமா? இன்னொரு வாட்டி. போதுமா? ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருக்கு. கொடுங்க, இந்தாங்க, நான் வரேன்க்கா. வா போலாம். போலாம். வா. நான் வர இடத்துக்கெல்லாம் வெட்டி கரெக்டா மூப்ப முடிச்சு வந்துடுறா. இவ கண்ணில் நான் மாட்டிக்க கூடாது. ஆனா என் வேலையை முடிச்சுட்டு நான் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு அவ என்ன ஓட விட்டால, என்ன பார்த்து அவ ஓடுற மாதிரி ஏதாவது மாட்டுதான்னு பார்க்கலாம். இந்தம்மா. இந்தாங்கம்மா. வா. அம்மா, பக்கத்துல இருக்க கோயிலை விட்டுட்டு இங்க எதுக்குமா வந்திருக்கோம்? அங்க இருக்கிற சாமியை விட இந்த சாமிக்கு சக்தி அதிகம்னு யாராவது சொன்னாங்களா? சாமி நம்பிக்கை இருந்து என்ன கிண்டல் பண்றல? கிண்டல் எல்லாம் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். அதெல்லாம் இல்ல, எல்லா சாமியும் ஒண்ணுதான், அதுக்கு இருக்கிற சக்தியும் ஒண்ணுதான். ஆனா இந்த ஏரியால இருக்கிற எல்லா கோயிலையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. இன்னைக்குதான் உனக்கு நேரம் கிடைச்சது, அதான் கூட்டு வந்தேன். வா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிம்மா. உன் அம்பிகையே போற்றி, உன் அம்பிகையே போற்றி, உன் கடற்கரை போற்றி, மயிலு, அம்மனுக்கு விளக்கு போடணும்னு நினைச்சேன், வாங்க மறந்துட்டு. போய் வாங்கிட்டு வந்துடுவா. நீ இருமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். உடையாத விளக்கா பார்த்து வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ சாமி கும்பிடு. சரி. அம்மா, கோயில்ல இருக்கிற சுபங்களுக்கெல்லாம் வந்து குங்குமம் வாங்கிக்கோங்கம்மா. இது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமம். இது தாலியில வச்சுண்டா கட்டுன புருஷனோட ஆயுள் கூடுமா. 100 வருஷம் சுமங்கலியா வாழற பாக்கியம் கிடைக்கும். வாங்கோ, வந்து வாங்கிக்கோங்க. என்னால ஏத்துக்கவே முடியல. தாலியில குங்குமம் வச்சுக்கிட்டா நானே அதை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாதா? வைக்கலன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? எதையுமே தைரியமா யோசிக்கிற நானே ஏன் தாலின்னு வந்ததும் இவ்வளவு பலவீனமா யோசிக்கிறேன். என் விருப்பத்தை மீறி நடந்திருந்தாலும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிறது தான் உண்மை. நான் அவருக்கு மனைவியா வாழலங்கிறது வேற. அவரு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் இதை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? நான் எதுக்கு இந்த விஷயத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்கணும்?
நீ ஏமா ரொம்ப நேரமா அங்கேயே நின்னுட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் ஏமா தயங்கி தயங்கி நிக்கிற? குங்குமத்தை வாங்கி தாலியில வச்சுக்கோ. உன் புருஷனுக்கு ஆயுள் குடிச்சுனா உனக்கு சந்தோஷம் தானே? வாமா, வந்து குங்குமம் வாங்கிக்கோ. உன் கல்யாண வாழ்க்கை அமோகமா இருக்கும். வா. வாங்கிக்கோ. தீர்க்க சுமங்கலியா இரு. தாலின்னு வந்துட்டாலே இவன் இவ்வளவு டென்ஷன் ஆயிடுறா. அன்னைக்கு நான் தாலியை பிடிச்சி இழுத்தப்போ அவசர அவசரமா அதை உள்ள எடுத்து போட்டுக்கிட்டா. இப்ப கூட யாரும் பாத்திர கூடாதுன்னு வேகமா குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டா. தாலி விஷயத்துல இவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அது என்ன நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிருவோம். கோமதி மாதிரி இருக்கு. கோமதி, கிரிஜா எப்படி இருக்க? நீ எப்படிங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. இங்க நீ எப்படி? பக்கத்துல தான் அக்கா வீடு. 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன். உன் வீடு இங்கதான் இருக்கா? ஆஹா, இல்ல கிரிஜா, நாங்க அயோத்தியா பட்டணத்துல இருக்கோம். ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க கோமதி. ஏற்காட்டுல ரொம்ப வருஷமா இருந்துட்ட. இந்த ஊர் உனக்கு செட் ஆயிடுச்சா? முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. போக போக பழகிக்கிட்டேன். இவ்வளவு தூரம் வந்துட்டல, ஒரு எட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறது. இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன் கோமதி. ஓ, அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா வரேன். என் நம்பர் இருக்குல்ல, அட்ரஸ் அனுப்பி வை. சரி கிரிஜா, அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐய, மேட்ரு ஏதாவது சிக்குன்னு பார்த்தா பெருசுங்க மொக்க போடுதுங்களே. என்ன மயிலே, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. அதான் மயிலுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுல. ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தையும் உடனே முடிச்சிட வேண்டியதானே? கிரிஜா, மயில ஐபிஎஸ் பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கா. அதுல பாஸ் ஆகி பெரிய ஆபீசர் ஆகணும். கல்யாணம் எல்லாம் அதுக்கப்புறம் தானு சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கு தெரியாம திருட்டு தாலி கட்டிட்டு இருக்கியா? அதனாலதான் தாலியை தொட்டாலே ஷாக் அடிச்ச மாதிரி பதறியா? இது போதும்டி எனக்கு. ஒரு சின்ன மோதிரத்துக்காக என்ன ஓட விட்டல. உன் ரகசியத்தை வச்சுக்கிட்டு நான் உனக்கு எப்படி ஆட்டம் காட்டுறேன் பாரு. சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரமா. ஓகேக்கா. ஆமா ஆமா, மகா உள்ள போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல வந்துருவாக்கா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன்க்கா. என்னாச்சு மகா, செம கலெக்ஷனா? என்னாச்சுடி உனக்கு? வர வர உன் ரேஞ்சே குறைஞ்சிட்டே வருது. 5 பவுனை தேத்திட்டு வருவேன்னு பார்த்தா 6 பவுனோட வந்து நிக்கிற. சின்ன பொண்ணுகிட்ட அவ்வளவுதான் தேறிச்சு. பெருசா அடிக்கலான்னு ஸ்கெட்ச் போடுறதுக்குள்ள அந்த போலீஸ்காரி வந்துட்டா. யாரடி? கான்ஸ்டபிள் மயிலா? எனக்கு புரியலடி.
எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் நீ அசரவே மாட்ட. அந்த கான்ஸ்டபிளுக்கு மட்டும் நீ ஏன் இப்படி பயப்படுற? ஏய், பயத்துக்கும் பதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குடி. போலீஸ் முன்னாடியே வேலையை காட்டணும்னு வை, நான் தான் மாட்டுவேன். முட்டாள்தனமான வீரத்தை விட புத்திசாலித்தனமான நிதானம் நல்லதுன்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்லடி. நம்ம டார்கெட் பண்ணி வந்தது இப்ப நடக்கல. இந்த அரை பவுனை வச்சுட்டு நம்ம என்னடி பண்றது? அத சொல்லு முதல்ல. எல்லா அட்டெம்ப்டையும் பணத்தாலையும் பவுனாலையும் அழைக்க முடியாது. சில அட்டெம்ப்ட் மூலமா நமக்கு என்னெல்லாம் கிடைச்சது அப்படிங்கறது தான் முக்கியம். அதான் பெருசா ஒண்ணு கிடைக்கலன்னு கையை விரிச்சிட்டியா மகா? இனிமே பெருசா பிளான் பண்ணி அடிக்க வேண்டியதுதான். அந்த மயிலால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. மயில பத்தின ஒரு முக்கியமான ரகசியம் என்கிட்ட மாட்டிருக்குடி. இனிமே அவன் நம்ம வழியில குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, அந்த ரகசியத்தை வச்சே அவளை ஆஃப் பண்ணிடலாம். வழக்கமா கிரிமினல்ஸ் தான் போலீஸ் கிட்ட மாட்டுவாங்க. ஆனா இங்க ஒரு போலீஸ் நம்ம கிட்ட வசமா சிக்கியிருக்கா. அவளை செக்யூரிட்டியா வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி என்னடி ரகசியம் அது? வண்டியில ஏறு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். உங்க கரியர் ப்ரொஃபைல பார்த்த மிஸ் மயில், ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. செயின் ஸ்நாச்சிங் கும்பல பிரில்லியண்டா பிளான் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. ட்ரக் சேல்ஸ் பண்றவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. லேட்டஸ்டா அமைச்சர் பையனை பிடிக்கிறதுக்கான ஆபரேஷன்லயும் உங்களுக்கு முக்கிய பங்கு இருந்திருக்கு. இவ்வளவு பாசிட்டிவான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிற நீங்க ஏன் திருஷ்டி பரிகாரம் மாதிரி இப்படி செஞ்சீங்க? சார், இவங்க பாசிட்டிவ் ரெக்கார்ட்ஸ் பத்தி பெருசா பேசி இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ குறைச்சிடாதீங்க. ஒரு கொலை குற்றவாளிய கூட அடிக்க கூடாதுன்னு தான் நாம இங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா இவங்க ஒரு அப்பாவி குடிகாரனை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்க சார். காட்டுத்தனமா அடிச்சிருக்காங்க. மத்தவங்க போய் தடுக்கலனா அவனை இவங்க அடிச்சே கொன்னுருப்பாங்கன்னு ஸ்டேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு சாதாரண கான்ஸ்டபிளா இருக்கும் போதே இவ்ளோ கொடூரமா நடந்துக்கிறாங்கன்னா, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மாதிரி பெரிய அதிகாரியா இருந்தா என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு சார். என்ன பொறுத்த வரைக்கும் இது மன்னிக்க முடியாத தப்பு சார். இந்த மாதிரி கேஸுக்கு விசாரணையே வேண்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இவங்கள இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு புத்தி வரும். இல்ல மேடம், ஒரு குற்றவாளிக்கே தான் தரப்பு நியாயத்தை சொல்ல வாய்ப்பு கொடுக்கிறோம். ஒரு போலீஸ்க்கு அந்த வாய்ப்பை எப்படி மறுக்க முடியும்? அந்த அப்பாவி அடிச்சதுக்கு இவங்களால என்ன காரணம் சொல்ல முடியும் சார்? அந்த குடிகாரனை கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. இப்பதான் அந்த ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி விக்டிமோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எலும்பெல்லாம் உடைஞ்சு சதையெல்லாம் கிழிஞ்சு ஒரே பிளட் லாஸ் ஆகி சொல்றப்பவே மனசு பதறுது சார். இன்னும் கூட அவன் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்றாங்க. இவ்ளோ வெறித்தனமா அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன சார் தப்பு பண்ணா? பொண்டாட்டி தாலியா அடகு வச்சு குடிச்சிட்டான். இது ஒரு சாதாரண டொமஸ்டிக் பிரச்சனை. இதுக்கு போய் ஒரு பெரிய அக்யூஸ்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா இவங்க மென்டலா ஸ்டேபிளா இருக்காங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். இந்த மாதிரி ஆளுங்க சர்வீஸ கண்டினியூ பண்றது சொசைட்டிக்கே ஆபத்தாயிடும் சார். இவங்களை உடனே டிஸ்மிஸ் பண்றது தான் நல்லது சார். மிஸ் மயில், உங்களை டிஸ்மிஸ் பண்ணணும்னு மேடம் அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. நீங்க கொடுக்கிற விளக்கத்தை வச்சுதான் நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்க உங்களை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறீங்க? நான் என்ன விளக்கம் கொடுத்தாலும் நான் செஞ்சது தப்புதான் சார். நீங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் என்ன சார்,
என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. டிஸ்மிஸ் ஆர்டரை கையில கொடுத்து கேஸ முடிச்சு விட்டுலாம் சார். அவசரப்படாதீங்க மேடம். மிஸ் ஸ்மைல் விரக்தியான மனநிலையில இருக்காங்க. அவங்க தரப்பு விளக்கத்தை கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது. மிஸ் ஸ்மைல், நீங்க ஐபிஎஸ் ட்ரைனிங் கூட போயிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். நாங்க சீரியஸா உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா ஒரு பெரிய பிளாக் மார்க் ஏற்படும். நீங்க ஐபிஎஸ் எக்ஸாம் கூட எழுத முடியாம போயிடும். இவ்வளவு டைனமிக்கா ஒர்க் பண்ற உங்கள மாதிரி ஆட்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. இந்த பிரச்சனையால உங்க கெரியர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. உங்களை காப்பாத்திக்க இதுதான் லாஸ்ட் சான்ஸ். யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வயலன்ஸ் எப்பவும் பிடிக்காது சார். பதவியும் அதிகாரமும் கையில இருந்தா கூட வன்முறை வழியில போக கூடாதுன்றதுல நான் இப்பவும் உறுதியாதான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு அந்த அப்பாவிய போட்டு அந்த அடி அடிச்சீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மேம். எல்லா பொண்ணுங்களும் தங்களுக்கு அடிமைன்னு ஆம்பளைங்களுக்கே ஒரு புது புத்தி இருக்கு. பொண்ணுங்க தங்களோட உடம்ப நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள என்ன வேணாலும் செய்யலானுதான் பெரும்பாலான ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரா நடக்கிற ஒவ்வொரு வன்முறைக்கும் கொடுமைக்கும் இந்த பொது புத்தியும் நினைப்பும் தான் காரணம் மேடம். இப்ப நம்ம சொசைட்டில நடக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க. சின்ன பெண் குழந்தைங்கள்ல இருந்து கல்யாணம் ஆன பொண்ணுங்க வரைக்கும் ஒருத்தராத நிம்மதியா இருக்க முடியுதா? தங்களோட அல்ப சந்தோஷத்துக்காக பாவிங்க பச்சை புள்ளைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை கேஸ நாங்க பாக்குறோம் தெரியுமா? காதலிக்க மறுத்த ஆசிட் அடிக்கிறாங்க. காதலிக்கிறவன் தப்பானவன்னு தெரிஞ்சு விலகினா அவளையே கொலை பண்றாங்க. பொண்ணோட விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காமலேயே தாலி கட்டுறாங்க. தாலி கட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அவளை காலம் முழுக்க அடிமை மாதிரி நடத்துறாங்க. பொண்ணுங்களுக்கும் மனசு இருக்கு, கனவுகள் இருக்குன்னு ஆம்பளைங்க யோசிக்கிறதே இல்ல. அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் தான் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாங்க. மத்த பொண்ணுங்களை விடுங்க மேடம். ஐபிஎஸ் ஆகணும்ன்ற வெறியோட இருக்கிற ஏன் வாழ்க்கைய கூட எவனோ ஒருத்தன் தான் தீர்மானிக்கிறான். உங்ககிட்ட நாங்க விளக்கம் தான் கேட்டோம். பெண்ணுரிமை பத்தி லெக்சர் அடிக்க சொல்லல. நான் லெக்சர் அடிக்கல மேடம். நான் இப்ப சொன்ன ஆம்பளைங்களோட பிரதிநிதியா தான் அந்த குடிகாரனை நான் பார்த்தேன். அவன் பொண்டாட்டியோட தாலியை திருடி குடிச்சதோட மட்டும் இல்லாம ரொம்ப திமிரா வேற பேசினா. காக்கி யூனிஃபார்ம்ல இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணுதான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த ஆணாதிக்க சமூகத்து மேல ஒரு கோபம் இருக்கும்ல. அந்த கோபத்தை தான் நான் அவன்கிட்ட காமிச்சேன். ஒரு பொண்ணா நான் இத செஞ்சது நியாயம்தான். ஆனா ஒரு போலீஸா நான் இத செஞ்சிருக்க கூடாது. இந்த சூழ்நிலையிலையும் நான் என் நிதானத்தை இழந்திருக்க கூடாது. நான் ஒரு நல்ல போலீஸா இருக்கிறேனான்றது வேற. ஆனா ஒரு நல்ல மனுஷியா கூட நடந்துக்காம நான் தோத்துட்டேன். அத நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க எனக்கு கொடுங்க. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். காக்கி யூனிஃபார்ம்ங்கிறது எனக்கு வெறும் ட்ரெஸ் இல்ல. இது என்னோட உசுரு. இது எனக்கு வெறும் வேலை மட்டும் இல்ல. இதான் என்னோட வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்தே இந்த கனவோட தான் நான் வளர்ந்திருக்கேன். இத மட்டும் பறிச்சிடாதீங்க சார். இவங்க கொடுத்த விளக்கத்துல எனக்கு திருப்தி இல்ல சார். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன காரணம் எங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல மாயா. உங்க பொது கோவத்தை நீங்க வேலையில காட்டியிருக்க கூடாது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க கரியர் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல மெம்பரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இழந்துடக்கூடாது. இன்னும் நீங்க நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. உங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு
உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சார் சொன்னதுதான் என்னோட முடிவும். ஆனா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி நடந்தா கண்டிப்பா உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோம். வேலையில கவனமா இருந்து நல்ல பேரை காப்பாத்திக்க பாருங்க. தேங்க்ஸ் சார். தேங்க் யூ வெரி மச். என்ன சார் நீங்க சிவியரா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நாமளும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மேடம். அதுவும் ஒரு வகையில அத்துமீறல் தான், வயலன்ஸ் தான். இந்த கேஸ்ல நீங்க ஏதோ முன்முடிவுல வந்திருக்கீங்கன்னு தெரியுது. We can't accept it. மிஸ் மயில், நீங்க கிளம்பலாம். கவனமா இருங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ so much.